தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகுது, என்ன பண்ண போதா இருக்கிற 11 ராசிக்காரங்களுக்கும் அப்படியே ஸ்டமக் பர்னிங் பண்ணுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறீங்க பாருங்களேன். செமையாக இருக்க போகுது. என்ன மேடம் எடுக்கும்போது இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறேன், அந்த 6 ராசிக்கு நான் பேசி பேசி ஐயோ பார்த்துங்க ஐயோ பார்த்துருங்க. துலா ராசிக்கெலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 12-13 வருஷத்துக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. தயவு செஞ்சு நம்புங்க. எவ்வளோ ஒத்தி நான் நம்புறேன் இல்லை, நீங்கள் என்ன என்ன தான் கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாலும் நான் கவலையே பட மாட்டேன். நான் சொல்லிட்டு வந்துட்டேன் மீனாட்சி, யாரெல்லாம் நான் திட்டுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு கர்மா கழிய போது, நான் ஜாலியாக இருக்க போகிறேன். ஓகே கூல். ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சூப்பரான டைம் பீரியடுப்பா. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் உச்சத்தில் இருந்தார். அப்புறம் இப்போது அவருடைய சமம் தான், அது எதிரின்லாம் சொல்ல முடியாது. செவ்வாயும் சுக்கிரனும் சமம் என்கிற அடிப்படையில் அவருடைய வீட்டில் இருக்கார். 19ஆம் தேதிக்கு அப்புறம் அழகாக போய் உட்கார போகிறார். அவர் தான் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ உட்காந்து 7ஆம் இட பார்வையாக பார்க்கும்போது 2ஆம் இடத்த பார்ப்பார். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது, டிரான்சிட் கிடைக்க போகுது, பதவியில் மாற்றம் ஏற்றம் கிடைத்தே தீரும். துளாராசிக்காரங்க ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேறு வேலையை தேடி போயே ஆவீங்க. அந்த வேலை உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக மலர காத்திருக்கிறது. புதிய வருமானம், புதிய வாய்ப்புகள், புதிய உலகம், புதிய மக்கள், புதிய நேசம், எல்லா நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா கதவுகளும் உங்களுக்காக ஓப்பன் ஆக போகுது. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தில் இருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். விரைய மாறுதுலேருந்து கொஞ்சம் தடுக்கப்பட போகிறீங்க. நிறைய நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. 2ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை அடுத்து வரப்போகுது. ஆனால் இப்போ உங்கள் மேலேயே குருவோட பார்வை. ஸோ இந்த மாதத்துலேருந்தே நல்லா இருக்குது. இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு போன மாதத்துலேருந்தே நல்லா இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, துளாராசிக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் எக்ஸ்பெஷலி படிக்கிற பிள்ளைங்க பெண்களுக்கெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அமோகமான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் நடக்கும். பதவி, அதிகாரம், கௌரவம், முன்னுக்கு வரக்கூடிய தன்மை எல்லாம் துலாமுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு யாரும் பேச முடியாத அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. நிறையா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நிறைய நண்பர்களோடு ஒரு விஷயம் நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுயத்தில் ஒரு ஒரு கட்டுப்பாடு சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. நிறையா உங்களை அழகுபடுத்திக்க போகிறீங்க. அதுவும் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்ல வேணாம், அந்தளவுக்கு அப்படியே ஹீரோயினுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு துளாராசிக்காரர்கள் அழகில் திளைக்க போகிறீர்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இப்போ வருமானத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் கோச்சாரத்தை வச்சு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிற இத்தனை கோடி பேருக்கும் சுயஜாதத்தை பார்த்து சொல்ல முடியும். கோச்சார பலன் தான் நான் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டார்ஸும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்காம கீழே அப்படி இல்லை உயிர் மட்டும் நல்லா தான் இருக்கீங்க. துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துரு, அது இந்த வாக்கியப்படி இன்னும் போய் மார்ச் மாதம் 6ஆம் தேதி உட்காந்தப்புறமே நல்லது தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப நல்லது நடக்குது. இன்னும் அதோட நல்லவே தான். துலாவில் சந்திரன் தான் இருக்கணும்ல, எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. நிறைய பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நிறைய பணம் சேர்க்கை, நிறைய நகை சேர்க்கை, நிறைய துளாராசிக்கார பிள்ளைகள் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்க போகுது. துளாராசிக்காரர்கள் நீங்கள் பார்க்குறவங்க குழந்தையா இருக்கீங்க, ஒரு குழந்தை இந்த தடவை துளாராசி வீட்டில் இருந்தாலுமே குதூகலமாக இருக்க போகுது, வீடு கொண்டாட்டமாக இருக்க போகுது. நிறைய பிள்ளைகளுக்கு சில விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் மேலும் நிறைய பேர் நகை, தங்கம்மா, வைரமே வாங்குவீங்க இந்த தடவை. அதற்கான வாய்ப்புகள்லாம் கூடி வரப்போகுது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துயரங்களிலிருந்து விடுதலை. ஸோ நெகட்டிவாக இருந்தால் தானே அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு. பாசிட்டிவாக நல்லா இருக்குது, எல்லா விஷயம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தில் மாட்டிப்பீங்க. யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பல்லு, கண்ணு, இது 2 மட்டும் பார்த்துக்கணும். இந்த 4 விஷயம் மட்டும் துளாராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி ஏறுமுகத்தை நோக்கிய பயணமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற குழந்தையாக இருந்தால் எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிக்க போகிறீங்க. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். உங்கள் மேலே குருவோடைய 9ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையான இறையருள் பார்வையை கொடுக்குறாரு குரு. தெய்வ கடாட்சம் கிடைக்கும். துளாராசிக்கார குழந்தைங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பர். நீங்கள் துளாராசிக்கார குழந்தையாக இருந்தாலும் சரி, துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாலும் சரி, போலின் வெளிச்சம் உங்கள் மேல் விழப்போகிறது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்காக சில சினாரியோ புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. ஒரு மாதிரி மந்தமாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி இந்த தடவை சுறுசுறுப்பாக போகிறீங்க. எங்கே விட்டோம் எதை விட்டோன்னு தெரியாமல் உட்காந்துருந்த பிள்ளைங்களாம் கரெக்டாக போகிறீங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ அடித்து தூள் கலப்ப போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை அதிகரிக்க போகிறது. ரொம்ப 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 நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். வேறு என்ன வேணும்? 11ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்தா வேலையின் மூலமாக லாபம் கிடைக்கும்.
கூடவே நம்மளுக்கு பிடிச்ச சனி வேற உட்காந்துருக்காரு, கூடவே பிடிச்ச செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து துளாராசிக்காரர்கள் இந்த தடவை வேலையில் ஸ்பீடு காட்ட போகிறீங்க. பதவி மாற்றம், பதவி உயர்வு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு 23 வயசே ஆனாலும் 25 வயசு ஆனாலும் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிற துளாராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்ப போகிறீங்க. அரசியலுக்குள்ளே குதிக்க பிள்ளைங்களுக்கு ஜெயிக்க போகிறீங்க. சூப்பராக இருக்குது. நல்ல 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 நிலைமை. நிறைய பெயர் புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்க போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு துயரங்களிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. நகையை அடமானம் வச்சேன், வீட்டு அடமானம் வச்சேன், அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுது. குட்டி குட்டியாக இருந்த நகையை ஒரு பெரிய கடன் மூலமாக அடைச்சிட்டு ஒரே ஒரு கடனை வச்சு அதன் மூலமாக சீக்கிரம் லோனை கட்டி முடிச்சிடுவீங்க. ஒரு கிளென்சிங் நடக்கும் வீட்டில், ஒரு கிளாரிட்டி வரும். இருக்கிறதெல்லாம் வேணும் வேணாம்லாம் பார்த்து தூக்கி போட போகிறீங்க. இந்த தடவை பீரோலாம் க்ளீனாக போகுது, மனசும் சேர்ந்து க்ளீனாக போகுது. ஸோ பெருசாக நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூடல் அதிகரிக்க போகுது. நான் ஒரு பக்கம் இருந்தேன், உங்கள் வயசு இதெல்லாம் போயிட்டு நல்லவே எல்லாம் தேடி வரப்போகிறது. ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் என்ன பிளானட் இருக்குன்றதை பார்த்துக்கங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறது வேலையும் இண்டிகேட் பண்ணுன்ற அடிப்படையில் வேலையில் கவனமாக இருக்கும். வேலையில் மாற்றம் நிகழப்போகுது. வேலையை விட்டு போகலாம், இல்லை நீங்களே வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வரலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போகிறீங்க. அதனால் அதை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. கொண்டாட்டங்கள் நிறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நிறைய காரிய வெற்றி கிடைக்க போகுது. எதெல்லாம் வேணும் வாழ்க்கையில் நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்க போகுது. இதுக்காகத்தானே இத்தனை வருஷம் தவம் இருந்தேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் நடக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக இருந்த மனக்குறையிலிருந்து வெளில வர போகிறீங்க. துளாராசிக்காரர்கள் 40லேருந்து 60 வயசுக்காரங்களுக்கு நான் எதிர்பார்க்குற விஷயம், என் பிள்ளை கொட முடியல, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு காது குத்தலை, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலை, எல்லாம் சரியாக போகுது. இந்த ஒரு மாதம் வீட்டில் குவா சத்தம் கேட்கும். இது வரைக்கும் உங்கள் பிள்ளை கன்சீவ் ஆகிட்டு இனிமேல் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இது வரைக்கும் கல்யாணமே ஆகலாம், இனிமேல் கல்யாணம் ஆக போகுது. துளாராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய தங்கைக்கு, உங்களுடைய அக்காவுக்கு உங்கள் மூலமாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியத்தில் நான் சொன்ன இடத்துல மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அது சூரியனுடைய பொசிஷனை பொறுத்து 15லேருந்து ஒரு 30 தேதிக்குள்ளே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி சூப்பராக இருக்க போது துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன வழிபாடு பண்ணலாம்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமியை உங்களுக்கு ஒரு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, துளாராசியில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, இந்த தடவை உப்பு தீபம் ஏற்றுங்கள். அந்த உப்பு தீபம் எப்படி ஏற்றுறீங்கன்னா, கீழே ஒரு மண் குடுவையில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அகல் விளக்கில் 5 கிராம்பு அதை போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய்யை விட்டு விளக்கேற்றுங்கள், இல்லை நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுங்க. காசு வேணால் நெய்யை விட்டு விளக்கேற்றுங்க, வேலை வேணால் நல்லெண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்க. இதை மட்டும் ஏற்றி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துளாராசி பெண்களுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை நிறையா கடலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறதெல்லாம் நடக்கும். தண்ணியோடு சம்மந்தப்படுவீங்க. நிறைய பவளம் பார்ப்பீங்களோ? எஸ், பவளப்பாறை பார்க்குறது, பவளம் பார்க்குறது, திறந்தாலே கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடியெலாம் உங்கள் கண்ணில் தெரியுது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், புதையல் கிடைக்க போகுது, ட்ரெஷரர் கிடைக்க போகுது இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, துளாராசிக்காரர்களுக்கு நான் தான் சொன்னேன் கடல் பார்க்க போகிறீங்க. அதை தாண்டியும் நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த தடவை படகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். போட்டு பார்க்குறது, இல்லை போட்டுன்ற பேரை கேட்குறது, போய் போட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோனை திறந்தாலே கப்பல் கட்டுறது பார்க்குறது, கப்பல் பார்க்குறது, இதெல்லாம் இந்த தடவை இருக்கும் போது. ஸோ பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களுக்கான பயணங்களுக்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக மகாலட்சுமியே தான் கடல். ஸோ நானே உங்க கூட இருக்கேன், பணத்திற்கான பிரச்சனையிலேருந்து நீ வெளில வர போகிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த படகு பார்த்தல் என்பது நிகழப்போகிறது. சூப்பராக இருக்குது. ஏறுமுகம் தரக்கூடிய ஏப்ரல் மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.